அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம சிக்கன் பக்கோடா செஞ்சுட்டு அதுல சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான ஜூஸியான சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு நான் 1 கிலோ அளவு சிக்கனை மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்கங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 1 கிலோ அளவு சிக்கனுக்கு தான் நான் இப்ப அளவு சொல்றேன். 1/2 கப் அளவு அரிசி மாவு, அதே மாதிரியே ஈக்குவல் குவான்டிட்டி கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கட்டும். 1/4 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூளை சேர்த்தா போதும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்காங்க. வீட்டிலையே அரைச்சி பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. வீட்டிலையே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருந்த சோம்புத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸ், ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு வர மாதிரி சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே நான் 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 2 முட்டை உடைச்சு அதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 1 முட்டை போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி மசாலாவும் பார்த்து சேர்த்துக்கங்க. இதை கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் தேவைப்பட்டது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இது 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற விட்டீங்கன்னா தான் சிக்கன் உள்ள நல்லா ஜூஸியா ஃப்ளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம். சிக்கன் 65 பொரிப்போம்ல, அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நமக்கு சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இதை நல்லா மொறுமொறுன்னு நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்க. கலரும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லெக் பீஸ்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் பார்த்து கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்து வராமல் எடுத்துடாதீங்க. அதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கனும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடா எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் 10 பல் அளவு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வறுத்துக்கங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் குடமிளகா. வெங்காயத்தை தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கங்க. கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கங்க. குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால இதில் பார்த்தே சேர்த்துக்கங்க. இதையும் 2 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் கல்லுப்பே சேர்த்துக்கிறேன், அதுவே நல்லா கரைஞ்சி வந்துடும். இதை நல்லா கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதை இந்த டைமிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம்.
ரெட் சில்லி சாஸு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. எல்லாமே நான் டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் சொல்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கங்க. டொமேட்டோ சாஸு இது நான் 1 கிலோ அளவு சிக்கன் நான் சேர்த்து செய்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அதில் சிக்கன் பாதியாக 1/2 கிலோ சேர்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே பாதி பாதி போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பக்கோடாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கிரேவியோட சேர்ந்து வரணும். உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சாஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயத்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம், இல்லைனா க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் வேறு வேறு ஃப்ளேவரில் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சில்லி சிக்கன் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள ஜூஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.